ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதுலேருந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஏன்னா போன கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல இதுலேருந்து கம்ப்ளீட் பண்ணலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் யர் பாயிண்ட் சோர்ஸ் எமிட்டட் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இன் a given direction. அதுதான் லூமினஸ் ஃப்ளக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து லூமினஸ் ஃப்ளக்ஸ் இருக்குது பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள். அதை தான் நம்ம லூமினஸ் இன்டென்சிட்டி சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா பாருங்க, இன்டென்சிட்டி ஐயும் போடுவாங்க, டி பை வி பை டி ஒமேகா. அப்போ லூமினஸ் ஃப்ளக்ஸ்னா டி பை வி, பை வி அப்படின்னு தெரியும், பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள். டி ஒமேகா தான் யூனிட் சாலிட் ஆங்கிள். சரியா? இதுக்கு யூனிட் பாருங்க, கேண்டலா. கேண்டலா இஸ் அ யூனிட் ஃபார் லூமினஸ் இன்டென்சிட்டி. கேண்டலா அப்படிங்கிறது லூமன் பெர், ஏன்னா லூமினஸ் ஃப்ளக்ஸுக்கு யூனிட் வந்து லூமன். சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன். ஸோ எஸ்ஆர் அதை பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ சாலிட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம்னா, இப்போ லைட் சோர்ஸ் வந்து ஆல் டைரக்ஷன், இப்போ ஓல் வந்து லைட் சோர்ஸ் இருக்குன்னா ஆல் டைரக்ஷனில் லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ ஸ்பெரிக்கலாக இருக்குது. அதில் ஒரு ரெண்டு ரேயை மட்டும் எடுத்திருக்காங்க, எடுத்து கனெக்ட் பண்ணுறோம். அது ஆங்கிள் இருக்குது, அதுதான் டி ஒமேகா. இது ரேடியஸ் ஆர் இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்க ஒரு ஏரியா எடுக்கிறோம், ஒரு ஆரஞ்சு கலரில் ஏரியா எடுக்கிறோம் ஏ. இப்படி இருக்குது, இதை யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா தேவைன்னா ஏ பை ஆர் ஸ்கொயர், ஏரியா பை அந்த ரேடியஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதோட யூனிட் வந்து ஸ்டேடியன், விச் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் யூனிட். ஏன்னா ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆர் மீட்டர், அது ஆர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கேன்சல். அப்போ சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிற அந்த டி ஒமேகா வந்து ஸ்டேடியன். ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு டைமென்ஷனல்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லணும். அது டைமென்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்களா. அப்புறம் கேண்டலா. இப்போ கேண்டலா அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் விச் இஸ் யூஸ் டு மெஷர் த விசுவல் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் சோர்ஸ், லைக் லைட் பல்ப் ஆர் த பல்ப்ஸ் இன் த டார்ச்சஸ். ஓகேவா? அதோட இன்டென்சிட்டியை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு யூனிட். இட் இஸ் ஒன்லி த எஸ்ஐ பேஸ்டு யூனிட் பேஸ்ட் ஆன் த ஹியூமன் பெர்செப்ஷன். ஏன்னா நம்மளுக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் டைம்லாம் வேற. ஆனால் அந்த கேண்டலா மட்டும் ஹியூமனோட பெர்செப்ஷன் வச்சு பேஸ் பண்ணி வச்ச யூனிட். இடையில 2 3 தடவைலாம் அதோட டெஃபினேஷன்லாம் மாற்றிருக்காங்க, மாற்றி மாற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆரம்பத்தில் உள்ளது. ஸோ இப்போ கீழே ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். It is the SI unit of luminous intensity. It is defined as the luminous intensity of light source that emit monochromatic radiation of the frequency. Frequency நம்ம பார்க்குறோம், and has a radiance intensity of 1 by 683 watt per stadian அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏற்கனவே 683 ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம மேக்ஸிமம் எஃபிகசி அப்படிலாம் பார்த்தோம். ஒரு லைட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1 வாட்டை யூஸ் பண்ணி 100% எஃபிஷியண்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 683 வாட் அப்படின்னு பார்த்தோம். அதுதானே லூமின் பர் வாட் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. கேண்டலாங்கிறது லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட். ஒரு லைட் சோர்ஸோடைய லூமினஸ் இன்டென்சிட்டி எப்படி சொல்கிறோன்னா, அந்த லைட் சோர்ஸ் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனை சிங்கிள் ஃப்ரீக்வன்சி ஆர் சிங்கிள் வேவ் சொல்கிறோம்ல, அது வந்து இப்போ 540 இன்ட்டு 10^12 ஹெட்ஸ், அதுதான் அந்த மாதிரி ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ரீக்வன்சி. அதுக்கு ஒரு ரேடியன்ட் இன்டென்சிட்டி இருக்குது, அதுதான் 1/683 வாட் அப்படிங்காங்க. ஓகே, ரைட். இப்போ ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் இது ஃபோட்டோமெட்ரிக் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. ஆனால் டெஃபினேஷன்லாம் ஒன்று தான், ஆனால் அந்த கேட்டகரி வேறு. இது வந்து ரேடியோமீட்டரில் வரும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன் எமிட்டட் பை சோர்ஸ் பெர் யூனிட் டைம். ஏன்னா நம்ம ஃப்ளக்ஸை பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்போம். அந்த ஏரியா ரொம்ப முக்கியம். அப்புறம் எவ்வளோ எனர்ஜி பாஸ் ஆகுதுன்னு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம டைம் வச்சு சொல்கிறோம். டோட்டல் ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி பெர் யூனிட் டைம். ஸோ டோட்டல் ரேடியன்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியம். எனர்ஜி எமிட்டட் பெர் யூனிட் டைம் இந்த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த் மஸ்ட் பி கால்குலேட்டட். ஸோ இது வந்து பை ஈன்னு வச்சிருக்கேன். ஸோ டிக்யூ பை டிடி. கியூ அப்படிங்கிறது என்னன்னா ரேடியன் எனர்ஜி, ஜூலில் சொல்லுவாங்க. இமிட் பண்ணலாம், ரெப்ரேட் பண்ணலாம், டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். பை இ அப்படின்னா ரேடியன் ஃப்ளக்ஸ் ஆர் ரேடியன் பவர்மாங்க, விச் இஸ் மெஷர்ட் இன் வாட்ஸ். இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் தான். ஓகே, டிடி டைம் இன்டர்வல் தெரியும், ஓவர் விச் த ரேடியன் எனர்ஜி இஸ் எமிட்டட் ஆர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, ரைட். ரேடியன் ஃப்ளக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் இன்டென்சிட்டி அண்ட் சாலிட் ஆங்கிள். ஓகேவா? ரேடியன் ஃப்ளக்ஸை அப்படி சொல்கிறாங்க. ஃபார் ஒரு பாயிண்ட் லைட் சோர்ஸ் இருக்கு, ரேடியேஷனை வெளியில் விடுறது இன்டு சாலிட் ஆங்கிள் டெல் ஒமேகா. இந்த ரேடியன் ஃப்ளக்ஸ் பை எப்படி சொல்லுவாங்கன்னா ரேடியன் இன்டென்சிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க ஐ ரேடியன் கூட, தட் இஸ் மெஷர்ட் இன் வாட்ஸ் பெர் ஸ்டேடியன். பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா பாருங்க. ஏன்னா ரேடியன் ஃப்ளக்ஸு, ரேடியன் இன்டென்சிட்டி, சாலிட் ஆங்கிள், இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் பை இ இஸ் கூட ஐ ரேடியன் டாட் டெல் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு. வேர்
ஐ ஒமேகா அப்படிங்கிறது, சாரி, ஐ ரேடியன் அப்படிங்கிறது ரேடியன் இன்டென்சிட்டி. ஆல்ரெடி யூ நோ தட் வாட்ஸ் பெர் ஸ்டேடியன், டபிள்யூ/h ரேடியன். ஒமேகா அப்படிங்கிறது டெல் ஒமேகானா சாலிட் ஆங்கிள், ஸ்டேடியன் சொல்லுவாங்க, ஓவர் விச் த ரேடியேஷன் இஸ் எமிட்டட். ஓகேவா? ரைட். இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை, இதையும் நம்ம இந்த ஒன்றே ஒரு டாபிக் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ் நடத்தலாம் பார்க்கேன். நினைச்சேன், அப்புறம் சரி இந்த ஒரு டாபிக் தான் இருக்கு, அதையும் நடத்தலாம் பார்த்தேன். ஸோ illuminance, லூமினன்ஸ் பார்த்தா மெயின் illuminance. இட் இஸ் a measure of amount of light luminous flux that falls into the surface. இதில் சர்ஃபேஸ் முக்கியம். ஒரு சர்ஃபேஸ்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் லைட் விழுது அதை மெஷர் பண்ணக்கூடியதான் illuminance. இட் இஸ் காமன்லி யூஸ் டு டிஸ்கிரைப் ஹவு பிரைட் a surface will appear under light source. ஒரு லைட் சோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியதான் illuminance. சரிங்களா? இட் குவான்டிஃபைஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அரைங் அட் த கிவன் ஏரியா. ஓகேவா? இது வந்து எப்படி பாருங்க, இ இஸ் கோட்டு பை பை ஏ. இனா illuminance இன் லக்ஸ் அப்படிம்பாங்க. லக்ஸ் அப்படிங்கிறது எல்எக்ஸ் யூனிட். சரிங்களா? லக்ஸுங்கிற யூனிட், லக்ஸுங்கிற யூனிட் வந்து illuminance யூஸ் பண்ணுவாங்க, எல்எக்ஸ் போடுவாங்க. பை அப்படின்னா லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு தெரியும், லூமன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, எல்எம். ஏரியா ஸ்கொயர் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். லூமினஸ் இன்டென்சிட்டி கூட இது என்ன ரிலேஷன்ஷிப்? ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து நோ நோன் லூமினஸ் இன்டென்சிட்டி ஐவி இருக்கு அப்படின்னா, சோர்ஸ்ல இருந்து அந்த சர்ஃபேஸ் ஒரு சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆறுங்க டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ illuminance எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லூமினன்ஸ் இன்டென்சிட்டி பை ஏரியா. ஸோ ஐவி பை ஏரியா ஆர் ஸ்கொயர். ஐவினா லூமினன்ஸ் இன்டென்சிட்டி, கேண்டலால சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் ஆஃப் த லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆறுங்க டிஸ்டன்ஸ் மீட்டரில் சொல்லுவாங்க, ஃப்ரம் த லைட் சோர்ஸ் டு பி டு த illuminated சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஈஸ் கூட பையன்னு ஒன்றுனா ஐவி பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னொன்று. ஏன்னா நான் நிறைய இதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி பா ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.